சென்னை மயிலாப்பூரில் உள்ள காற்றாலை தயாரிக்கும் நிறுவனம், பூந்தமல்லியில் உள்ள பவர் சென்டர், நுங்கம்பாக்கத்தில் உள்ள கோகலஸ் நிறுவனம், தேனாம்பேட்டையில் உள்ள சைத்தன்யா டவர்ஸ் அலுவலகம் ஆகிய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, இந்த சோதனை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சென்னையில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையானது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய வின்விண்ட் பவர் எனர்ஜி என்கிற நிறுவனத்தில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே போன்று இந்த நிறுவனமானது பின்லாந்தை சேர்ந்த காற்றாலை தயாரிக்கும் நிறுவனம் என கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இவர்கள் வருமானத்தை மறைத்து கணக்கு காண்பித்ததாக வந்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதே போன்றுதான் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஏஜே பவர் என்கிற நிறுவனத்திலும் வருமான வரித்துறை அதிகாரி மேற்கொண்டு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கோகலஸ் நிறுவனம், அதே போன்று தேனாம்பட்டில் இருக்கக்கூடிய சைத்தன்யா டவர்ஸ் நிறுவனம், இது போன்ற பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட இன்று காலை 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்னையில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நிறுவனத்திலும் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனை பொறுத்தவரை 2 அல்லது 3 நாட்கள் நடைபெறும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் வருமானத்தை மறைத்து பொய்யாக கணக்கு காண்பித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனை முடிவில் இவர்கள் எவ்வளவு கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்து காண்பித்திருக்கிறார்கள் என்பது முழு தகவல் தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.